பஜாஜ் பல்சர் 125 2025 இந்த வண்டியை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜ் பல்சர் N125 இந்த வண்டி ப்ரோலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் செட்டப் பார்த்தீங்கன்னா 124.45cc 11.8 bhpa 8500 rpmலையும், இதனுடைய மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 11 Nm டார்க்கை 7000 rpmலேயே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சொல்கிறப்போ தெரியும், நான் வந்து அது கிளியராக சொல்கிறேன் ஓகேங்களா. நான் இதில் வந்து நியர் 100 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாம் ஓகே நார்மலாக தான் போகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே ஏபிஎஸ். ஆமாம், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுடைய ரிங் இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பிரேக்கிங்கில் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏபிஎஸ் இல்லை, ஸோ இப்போ வந்து ஏபிஎஸ் இருக்குது. சேஃப்டி வைஸ் ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். 125cc ஒரு ஏபிஎஸ் சேஃப்டி ஃபியூச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்த ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக இந்த வண்டியை இதுக்காக தான் வாங்குவாங்க. குறிப்பாக 2 ரீசன். அதில் முதல் ரீசன் இது 125cc. என்ன ரீசன்னா இதுடைய மைலேஜ். ஆமாம், மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்கோ முள்ள நார்மலாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 55-56 தரது கூட தாராளமாக பாசிபிள் இருக்குது. இந்த வண்டியில் நீங்கள் எப்படி தான் ரேஷ் ட்ரைவ்லாம் அடித்து ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் பண்ணுறது இருக்கும். உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 45 to 55-56 கூட தாராளமாக இந்த வண்டியால் தர முடியும். அந்த அளவு மைலேஜ் கேபபிளான ஒரு வண்டி தான் நம்ம பஜாஜோட NS125. மைலேஜ் வைஸ் உண்மையாகவே நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்தபடியாக ரெண்டாவது என்னடா அப்படின்னா இதுடைய லுக்கு. NS200 வாங்க முடியாதவங்க, இல்லை அதில் மைலேஜ் அடி வாங்குது, என்னால் அதை ஓட்ட முடியல, பட் எனக்கு அதே லுக்கில் வேணும் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வண்டி. மைலேஜ் நல்லா தரும், அதே நேரத்தில் NS200 லுக் அப்படியே இருக்கும். உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் பெருசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. சைடில் அந்த 125 அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய போகுது. மற்றபடி NS200 அதே சேம் லுக்கு தான் உங்களுக்கு வரப்போகுது. இதில் உங்களுக்கு கிக்கருமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ வரதெல்லாம் நிறையா வந்து ஆஃப் ஆகிற பிரச்சனைலாம் வருது இல்லையா, ஸோ அதனால் அவங்க கிக்கருமே வந்து கொடுத்துருக்காங்க போல். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேட்டரி இஷ்யூன்னா நீங்கள் கிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த NS200 ஆல்ரெடி அந்த ஓல்டு மாடலுமே அந்த ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து இந்த எல்இடியோ அல்ல அந்த டிஜிட்டல் ஓல்டு மாடல் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே வந்து நியூ ஸ்டைல் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த டிசைன் வந்து சப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். பட் எனக்கு ஓல்டு NS200 அந்த மாடல் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுடைய கம்ஃபர்டபுள் அண்ட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஐ மீன் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று வந்து பம்போடெல்லாம் விட்டிங்க அப்படின்னா அந்தளவு வந்து இம்பாக்ட் தெரியல. கண்டிப்பாக சஸ்பென்ஷன் வந்து பில்லியனை கூப்பிட்டு போகிறோம். சஸ்பென்ஷன் பெரிய இஷ்யூஸாக எதுவும் தெரியல. டயர் சைஸை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 17 இன்ச்சு வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 100/80யும், பேக் டயர் பார்த்தீங்கன்னா 100/90யும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே நார்மலாக இருக்குது. ரொம்ப வந்து கிரிப் இல்லாத மாதிரி கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப பக்காவாக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஓகே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். மழை டைமில் எல்லா சைட்லையுமே வந்து அந்த கிரிப்னஸ் அந்த டயரோட இதெல்லாம் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த NS125ல். உங்களுக்கு 2 டயருமே டியூப்லெஸ் டயர் தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சஸ்பென்ஷன் உங்களுக்கு சேம் வந்து டெலஸ்கோப்பிக்கும் மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சாஃப்ட்வேர் சைடுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்டா மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் சைடு தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 179 mm கொடுத்துருக்காங்க. இது பில்லியனை கூப்பின்னு போகிறப்போ சாஃப்டாக இருக்கிறனால பயமாக இருக்குது. ஏன்னா சில டைம் அந்த நம்ம ஸ்பீட் பிரேக்கர்லாம் தெரியும் எப்படி இருக்குன்னு, அதில் நிறைய டைம் லைட்டாக ஒராசுற சவுண்டு எங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ நீங்கள் பில்லியனை கூப்பிட்டு மஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த வண்டியை எடுங்க. அடுத்து கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 144 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வெயிட்டெல்லாம் கிடையாது, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சிட்டி யூசேஜுக்கு தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுடைய சீட் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறீங்கன்னா 805 mm இருக்குது. மஸ்ட்டு ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி வண்டி இந்த ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா மஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. நெகட்டிவ் போயிட்டேன்னா ஆமாம், நான் என்ன தான் வந்து ப்ரோலேருந்து ஆரம்பித்தாலும் ப்ரோவே அவ்வளோதான் பெருசாக சொல்கிறபடி கிடையாது. மெயினாக நெகட்டிவ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி என்ன ரீசன் கேட்பீங்க, எனக்கு அந்த லுக் வைஸ் நல்லா இருக்கணும், ரெண்டாவது மைலேஜ் நல்லா இருக்கணும். ரெண்டுமே உண்மையாகவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு மைலேஜ் நல்லா தரணும் ஃபேமிலி யூசேஜுக்காக எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பின்னாடி அதோடைய சீட்டு பார்த்தீங்கன்னா சின்னசாக தான் இருக்கும். ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உட்கார முடியாது. இதுவே கப்பலாக போகிறீங்க ஃப்ரெண்டாக போகிறீங்கன்னா தாராளமாக உட்காந்துக்கலாம். மெயினான ப்ராப்ளத்துக்குள்ளே போவோமா,
ஃபஸ்ட்டு கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம். ஆமாம், இந்த வண்டியில் ஆல்ரெடி ஒரு வண்டியில் சொன்ன, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த வண்டியிலுமே உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி வைப்ரேஷன் இஷ்யூ. ஆனால் நீ 85 தான் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா, ஆமாம் இருக்குது. பட் வந்து போக போக வைப்ரேஷன் இன்னும் அதிகமாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி சொல்கிறேன், பவர் இருக்கிறனால அப்படி தான்டா இருக்கும் அப்படின்னா, அதுலேயும் ட்ராப் பேக் இருக்குது. நீங்கள் போக போக என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பிக்கப் அண்ட் மைலேஜ் இந்த ரெண்டுத்துலேயுமே ட்ராப் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுவுமே ஒரு இஷ்யூஸ் நிறைய கஸ்டமர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் கொடுத்த மைலேஜ் எனக்கு அதுக்கப்புறம் தரமாட்டேங்குது, பிக்கப்புமே போக போக குறையுது அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ NS 125 எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைப்பா நான் லாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்ப்பா அப்படின்னா, இதில் இது மட்டுமே இஷ்யூஸ் கிடையாது. இதில் மெயினாக ஹீட்டிங் இஷ்யூஸும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கொஞ்சம் தூரம் ஓட்டினீங்கன்னா. அதுக்கப்புறம் ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது இந்த வண்டியில், மஸ்ட்டு. இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிடுங்க. ஆமாம், என்னடா சொல்கிறேன், இவ்வளோ இஷ்யூஸ் அடிக்கிட்டே போறியே அப்படின்னா, இருக்குதுங்க பிரச்சனை இதெல்லாம். ஏன்னா இது நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் இஷ்யூன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இடத்துல தான் ஒரு கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகும். ₹1,00,000 கொடுத்து நம்ம ஒரு வண்டியை எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது ஒரு கஸ்டமருக்கு தெரியணும். நீங்கள் வாங்கிட்டு அது இஷ்யூ ஆகுது, இது இஷ்யூ ஆகுது, போய் சர்வீஸ் சென்டர்லேயே நிற்குது அப்படின்னா, அது உங்களுடைய இஷ்யூன்னே சொல்லலாம். அவங்க சைடில் எது கொடுத்தாலும் நம்ம அப்படியே வாங்கிட்டு வரக்கூடாது. ரியலாக எப்படி இருக்குது, ஒரு கஸ்டமர் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கியிருக்காங்களா, அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிச்சு ஒரு வண்டியை கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஒரு வண்டி புதுசாக வருதுன்னா இமீடியட்டாக போய் எடுக்காதீங்க. நான் எல்லா வீடியோலையுமே திரும்பவும் அதான் சொல்கிறேன். ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன் போடுறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர்கிட்ட கஸ்டமர் ரிவ்யூவோ அதுக்கான ஃபுல் ரிவ்யூ பார்த்து தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்யூ சொல்லுவாங்க. இது தெரியாமல் நீங்கள் ஒரு வண்டியை எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய முழு ப்ராப்ளம், அதோடைய முழு லாஸ் உங்களை தான் வந்து சேரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பைக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுருங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை, மைலேஜ் தான் வேணும், நான் லுக் வைஸ் கன்சிடரே பண்ண மாட்டேன்னா நீங்கள் பஜாஜோட நம்ம பிளாட்டினா CD100, ஸ்ப்ளெண்டர் அது மாதிரி பைக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லோ ஸ்பீடில் தான் போக போகிறீங்க அப்படின்னா மைலேஜெல்லாம் உங்களுக்கு தாராளமாக பக்காவாக கிடைக்கும். இல்லை எனக்கு லுக்காக வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதுலேயே பஜாஜோட பார்ட்னராகவே N160 இருக்குது, நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி 160 இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஆல்ரவுண்டர் பைக்கு போக போக அந்த வீடியோஸ்லாம் வரும், ஆல்ரவுண்டர் பைக்ஸ் எல்லாம். ஸோ இந்த வண்டியை நீங்கள் எதுக்காக எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து கிளியராக மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியராக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எடுக்கலாமா வேணாமன்றத டெசிஷனை உங்கள்கிட்டயே நான் தரேன். சரி, ஃபைனலாக நீ என்ன சொல்கிற, இந்த வண்டியை எடுக்கலாமா அப்படின்னா, இவ்வளோ சொல்லிவிட்டு நான் எடுப்பேன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த வண்டி என்னுடைய லிஸ்ட்டில் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான், கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? அதர்வைஸ் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.